இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜப்பான் ப்ரான் பண்ண போறோம். ஜப்பான் ப்ரான். ஆமா, ஆல்ரெடி நம்ம எபிசோட்ல வந்து ஜப்பான் சிக்கன் பண்ணிருக்கோம். ஆமா, சோ அதே சேம் மெத்தட்ல நம்ம வந்து இறால வச்சு பண்ணோம். ஓகே, சோ ஜப்பான் ப்ரான் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? இறால், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு நறுக்கியது, உப்பு, மஞ்சப்பொடி, மிளகுத்தூள், கரம் மசாலா, முந்திரி விழுது, எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த இறால்ல வந்து ஒரு மசாலா மாதிரி போட்டு ரெடி பண்ணிட்டு ஆயில்ல போட்டு டீப் ஃப்ரை பண்ண போறோம். மேரினேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ இதுல எடுத்துக்கலாம். இல்ல, நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தேவையான பொருட்கள்லாம் என்னவோ அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒருவேளை எண்ணெயை ஊற்றி காய ஆமா ஆமா, எண்ணெயை ஊற்றி நம்ம காய வச்சுக்கலாம். ஓகே, சட்டியை வச்சு காயட்டும். சட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் மைதா மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன், அதாவது எறா பாத்தீங்கன்னா ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். அதுக்கு ஆமா, அதுக்கு ஒரு பேட்டருக்காக ரெடி பண்றதுக்காக நான் மைதா போட்டுருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டிங்காக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போல. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா கொஞ்சமா வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப நம்ம போடுற உப்பு பிளஸ் ஆமா அந்த கிரேவில கொஞ்சம் உப்பு போட்டுரும், அவ்வளவுதான். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோ. இது கூட இல்ல இது மிளகுத்தூள் வந்து ஒரு ஸ்பூன், நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் போல போட்டுக்கணும். ஏன்னா வேற காரத்துக்கு நம்ம போட போறோம். ஸோ பட் ஆனா இதுல மசாலாவோட நம்ம பெரட்டி சாப்பிடும் பொழுது அந்த அதாவது இறால வந்து அந்த காரம் இருக்கணும்ல, அதுக்காக. ஸோ கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டேன், ரொம்ப கொஞ்சமா போட்டுக்கோங்க. அதே மாதிரி கரம் மசாலாவும் கொஞ்சமா. ஸோ இதை வந்து இறால போட்டு இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமா மிக்ஸ் பண்ணிடலாம். கடாய் காஞ்சிருச்சுன்னா எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடலாமா? எண்ணெயை வந்து கடாயில ஊற்றி நம்ம காய வைக்கலாம். ஏன்னா நம்ம பொரிக்கிற அளவு. ஆமா, பொரிக்கிறது எண்ணெய் நல்லா வந்து எறா வந்து முழுகிற அளவுக்கு தான் நம்ம போட போறோம். ஸோ அதனால எண்ணெய் ஃபுல்லா ஊற்றிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் போட்டு ஸ்டாப் பண்ணு. சோ இப்போ இதுல தண்ணி போட்டுக்கலாம். இந்த பக்கம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஓகே, இதுல தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிக்க போறோம். கொஞ்சமா நானே ஊத்திக்கிறேன், நீங்க கையை புடக்கு. இல்ல நிறைய போட்டா கஷ்டம். ஏன்னா எறா வந்து ஆல்ரெடி தண்ணி விடும் கொஞ்சம், நமக்கு அதுக்காக ரொம்ப தண்ணி வேணும். இப்போ இதுல வந்து இப்போ ஓரளவுக்கு திக்கா இருக்கு. இப்போ இதுல எறா போட்டுக்கலாம். ஓகே, எறால இருக்கு. ஆமா, அந்த தண்ணியும் ஆமா அதுக்காக. ஆல்ரெடி வந்து எறால வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அதோட சேர்த்து நம்ம இப்போ அந்த பேட்டர் மாதிரி ரெடி பண்ண பார்த்தீங்களா? பேட்டர்னா அப்படியே பஜ்ஜி மாவு மாதிரி அப்படியெல்லாம் இல்லாம ஒரு நார்மல் ஒரு லேயர், லைட் லேயர் ஃபார்ம் பண்ற மாதிரி பேட்டர் இருக்குது. ஸோ அந்த இறால் இருக்கிற தண்ணி ஆக்சுவலி தண்ணி போடாம இதுலயே போட்டுறதால கரெக்டா இருக்குன்ற அளவுக்கு இருக்குது. இப்போ ஃபுல்லா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரொம்ப திக்கா இல்லாம சோ அந்த ஒரு லைட்டான ஒரு லேயர் கோட்டிங் கொடுத்த மாதிரி. இது ரொம்ப நேரம் ஊறணும் அப்படி ஏதாவது? அப்படிலாம் இல்ல, நம்ம ரெடி பண்ணதுமே வந்து இதை வந்து நம்ம அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு இறாவோ இல்ல கொஞ்சம் கொஞ்சமாவோ எடுத்து போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். ஓகே, அது அப்படியே ரொம்ப ஊறணும் அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்ப மறுபடியும் நம்ம வந்து அதுலயும் மசாலா போடும். ஆமா, மசாலா போட்டு அதுலயும் நம்ம குக் பண்ண போறோம். சோ இது நல்லா ஃப்ரை ஆன மட்டும் நமக்கு போகும்.
ஓகே, இங்கேயே வச்சு பண்ணலாமா இல்லை மாற்றிட்டோம்? மாற்றிருக்கேன், இங்கே மாற்றிருக்கேன். இப்போ ஆன் பண்ணிடுங்க. என்ன சூடாயிட்டு இருக்கு. ஸோ அதுல ஓரளவு நல்ல ஹீட்ல போடணுமா இல்லை வார்ம்ல போடணும்? இல்ல ஓரளவுக்கு ஹீட்லேயே போடலாம். அப்பதான் நம்மளுக்கு டக்கு டக்குன்னு அது ஃப்ரை ஆகி வரும். ஏன்னா எறா வந்து குக்கிங் டைமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான். இது இன்னும் நம்ம நிறைய நேரம் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ரப்பர் மாதிரி மாறிடும். அதுக்காக கரெக்டா ஆயிடுச்சான்ட்டு இல்ல ஒண்ணு வேணா நம்ம லைட்டா போட்டு பார்க்கலாம். அதாவது வெறும் மாவு மட்டும் போட்டு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டா ஹீட் ஆகும். நான் வந்து அப்படி உட்காந்துருச்சு பாருங்க. அதுக்கலாமா? ஓகேவா? ஸோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். நம்மளுக்கும் லைட்டா என்னதான் உடனே போடுறதா இருந்தாலுமே கூட லைட் கொஞ்சம் ஊறுனாச்சுன்னா இந்த மசாலாக்கும் நல்லா இருக்கும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இறால ஒன்று எடுத்து போட்டுக்கலாம். பொரிச்சு எடுத்தா அதுவே சும்மாவே கூட சாப்பிடலாம்ல. ஏன்னா இதுலயே நம்ம ஆல்மோஸ்ட் காரம், உப்பு, மசாலா எல்லாமே போட்டுட்டோம். இது ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஃப்ரை ஆகாது. டக்கு டக்குன்னு அது மேல வந்ததுமே நம்ம எடுத்துட வேண்டியது. என்னதான் இருந்தாலும் இறாலுடைய ஸ்மெல் அது குக்காக ஆரம்பிச்சாலே அது ஃப்ரை பண்ணாலும் சரி, சும்மா நம்ம வதக்குனாலும் சரி, என்ன பண்ணாலுமே அதனுடைய ஸ்மெல் அப்படின்றது ஒண்ணு வந்துட்டே இருக்கும். இது எடுத்து விடலாமா இல்ல அடியில கொஞ்சம் நம்ம அதை லைட்டா உட்காரோம், அதனால மட்டும். இப்போ இது எப்படி குக் ஆயிடுச்சுன்னு ஃபுல்லா வெளியில வரணும்? இல்ல அப்படி இப்படி எல்லாமே மேல வர ஆரம்பிச்சிடும். குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அதுல எடுத்துருவோம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். ஸோ நம்ம அப்படி ஓகே. ஸோ இப்போ இதுல நம்ம மொத்தமா போட்டு அது அப்படி ஆயிடும் அப்படின்றதுலாம் இல்ல. அதான் நம்ம தனித்தனியா தள்ளி தள்ளி தானே போட்டோம் எல்லாமே. இல்ல அப்படியே ஃபுல்லா அப்படி ஆனாலும் பரவாயில்லையா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்ப என்னதான் அது நெஜ் ஆனாலும் நம்ம எடுத்து மறுபடியும் அதை கிரேவியா தான் போட போறோம். அதுவும் இல்லாம மண் சட்டி வேற, மத்த பாத்திரம்னா கூட ஒட்டாது, இது ஒட்ட வேற செய்யுமே. அதுதான் இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பயே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தனித்தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ஓகே. சோ ஒரு பக்கம் நல்லாவே வந்துட்டு ஃப்ரை ஆயிட்டு இருக்குது. இந்த கிறிஸ்பியா வரணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வரணும். இதுல ஆனா நம்ம வந்து வெறும் மிளகுத்தூள் தான் போட்டிருக்கோம். மிளகுத்தூள் காரம் ஓகேவா? போதும். மைல்டான ஒரு காரம். ஏன்னா நம்ம மறுபடியும் அந்த பச்சை மிளகாவெல்லாம் போட்டு நம்ம வதக்க போறோம். அதனால அந்த மைல்டு காரமே போதும். ஓகே. அதுல வெங்காயம் எல்லாம் எதுவும் இல்ல? வெங்காயமே கிடையாது. வெறும் பச்சை மிளகாவும் பூண்டு மட்டும் தான் இருக்கு. ஓகே. எனக்கு இது அப்படியே வந்து எடுத்து சாப்பிடணும் போல இருக்குது. இதை நீங்க அடுத்து பண்ணக்கூடிய ப்ராசஸ் வரைக்கும் கூட எனக்கு வெயிட் பண்ண ஃபீல் வரல. அப்படி எடுத்து அப்படி சாப்பிட்டாலே இதுவே நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து வெங்காயம் வதங்குறதுக்கும் டைம் தேவை கிடையாது. ஏன்னா வெங்காயமே இல்ல, வெறும் பச்சை மிளகாவும் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கோம். அது ரெண்டுமே வந்து நெய்ல போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். நெய் ரோஸ்ட் மட்டும் ஆன போதும். நெய்யோ அல்லது பட்டரோ நீங்க இதுல வேணாலும் போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சோ இப்ப இதை எடுத்துடலாம். ஆயில் தான். ஓ ஆயில், தண்ணி நினைச்சேன்.
அப்படியே ஒன்னொன்னா புரிஞ்சு வருது, எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே அடுத்தது போட்டுடலாமா? அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம ரொம்ப மைதா ஆட் பண்ண வேண்டாம், கம்மியான அளவுக்கே மைதா போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அந்த சைட்ல அவ்வளவுதான். ஓகே. இப்ப இந்த கடாயை அங்க மாத்திட்டு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுமோ நம்ம அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் லைட்டா சூடாக ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ள வந்து ஓகே. இது அப்படியே சாப்பிடலாம்ல? தாராளமா. பாத்தீங்களா, எனக்கு அடுத்த ப்ராசஸ் கூட வேணான்ட்டு இதுவே இது பண்ணிடலான்னு. பட் டென்ரியா நல்லா இருக்குது. ஆனா காரசாரம் அப்படி அந்த மாதிரி, ஏன்னா மைல்டா தானே நம்ம இருக்கிறதுனால அந்த பெப்பர் ஃபிளேவர்ன்றது ரொம்ப மைல்டா அப்படிதான் இருக்கு. இப்ப அடுத்ததையும் போட்டுடலாமா? இப்ப நெக்ஸ்ட் போட்டுடலாம். இப்ப என் ஆயில் வந்து நல்லா ஸ்பீட் வச்சுக்கோங்க, ஃபுல் ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இப்போ இந்த வந்து குக் ஆகட்டும். அங்க சட்டி நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. என்ன பண்ணணும்? எண்ணெய் விடணுமா? இல்ல நம்ம நெய் போட போறோம், அது கை மட்டும். ஓகே. நெய்யா? கம்மியா போட்டா ஓகேவா? கொஞ்சமாவே போட போதுமா? இப்போ இதுல பூண்டு வந்து சின்ன சின்ன பல்லு மாதிரி நம்ம நறுக்கி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே போட்டுடலாம். ஓகே. ஒரு 6ல இருந்து ஒரு 7 பூண்டு வரைக்கும் நறுக்கி வச்சிருக்கோம், அதை போட்டுக்கலாம். அடுத்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய், அதுல நம்ம வந்து பெப்பர் போட்டிருக்கோம், இதுல வந்து கொஞ்சமா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கூட எவ்வளவு? ஒரு 2 பச்சை மிளகாய் போல அந்த மாதிரி போட்டுக்கலாம், ஒரு கரண்டி கொடுங்க. அந்த பக்கம் அந்த நெய்யில பச்சை மிளகாய் பூண்டோடைய ஃப்ளேவர், இந்த பக்கம் இறாலுடைய ஃப்ளேவர். நம்ம அதுல இஞ்சி பூண்டு விழுது போட்டதுனால இதுல இஞ்சி அதிகமா போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமா கொத்தமல்லி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சது அதுல போட்டு அப்படி மிக்ஸ் பண்ணணும். ஆமா. மத்தபடி மத்தது வேற எதுவுமே இல்ல, வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும் அப்படின்றதுல இல்லவே இல்ல. இதோட அந்த திக்னஸ் வரதுக்காக தான் இந்த முந்திரி விழுது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதையும் போட? ஆமா, அதையும் இதோட போட்டு போறோம். ஃபர்ஸ்ட் இதை போட்டுட்டு அதை போடுவோமா இல்ல அதுல எப்படி வேணாலும் போடலாம். ஓகே. அப்ப இது ஒரு கிரேவி மாதிரி வரும். ஆமா, அப்படிதான் இருக்கும். அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா இது ஃபுல்லா மசாலா கூட்டிங் கூட இருக்கணும்னு அவசியம். ஏன்னா நம்ம மறுபடியும் இதுல போடும் போது அது பெரியதான் போகுது, அதுக்காக. சரி, ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதை நம்ம ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்க. எடுத்துடலாமா? அதுல அப்படியே போட்டுட்டுமா?
ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண எல்லாத்தையுமே எடுத்து இதில் போடுறோம். ஸோ இது அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் அந்த மசாலா, ஏன்னா இப்போ நம்ம போட்ட அந்த பூண்டு இது அது எல்லாமே அந்த மசாலாஸும் நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ அது ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த மசாலாஸ் வந்து அதோட சேர்ந்து எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில பொரிச்சு எடுத்தாச்சு. ஸோ இறால் வந்து குக் ஆகணும் அப்படின்ட்டுலாம் இல்ல. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அந்த நெய் ஃப்ளேவரும், ஆமா, அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த ஃப்ளேவரோட அந்த ப்ரான் வந்து மிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி விழுது ஆட் பண்ணி ஒரு சின்ன கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விடலாமா? ஓகே. இப்போ இந்த கருவேப்பிலை எல்லாம் கூட வேணும்னா நம்ம முந்திரியோடயோ அப்படி ஏதாவது இல்ல அப்ப நமக்கு சாப் பண்ணி வேணா போட்டுக்கலாம். ஸோ இப்போ முந்திரி விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு, அதாவது சுடுதண்ணி விட்டு முந்திரியை வந்து ஊற வச்சிருங்க. ஊற வச்சு நீங்க அரைச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி விழுது கிடைக்கும். இது கூட நீங்க தண்ணி மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்க என்ன தண்ணியில ஊற வைக்கிறீங்களோ அதோடவே போட்டு அரைச்சிடுங்க. ஓகே. இப்ப அடுப்பு நல்லா லோ பண்ணிடுங்க. ஏன்னா முந்திரி பேஸ்ட்ல திக்கா அந்த திக்னஸ் வர ஆரம்பிக்கும். மண்சட்டி வேற. ஆமா, டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் உங்களுக்கு. அதுக்காக அது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கலாம். லைட்டா வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து டைம் கொடுத்து அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும், அந்த முந்திரி ஃப்ளேவரோட சேர்த்து வரட்டும் டைம் கொடுத்துரும். எஸ், திக் ஆயிடுச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிடலாமா? எஸ், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணாலும் இதுல வந்து சூடு நிக்கும். அதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். சூடு நிக்க தான் செய்யும். நம்ம வந்து ப்ரான்ல வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுருக்கோம். ஸோ இப்போ மசாலாக்கு சும்மா லைட்டா கொஞ்சமா தான், நிறையலாம் நான் போடல. ஓகே. தென் அதே மாதிரி கரம் மசாலாவும் அதே மாதிரி இந்த பிஞ்ச் ஆப் சொல்லுவாங்க, அது கொஞ்சம் லாஸ்டா ஃபைனலா அதே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா ஒரு ஒயிட் டோன்ல முந்திரி டெலிஷியஸான அந்த ஃப்ளேவர்ல இறால், ஜப்பான் இறால், இந்தியன் இறால் இல்ல, ஜப்பான் இறால் வந்து ரெடியா இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து சுட சுட இருக்கக்கூடிய இந்த ஜப்பான் இறாலை வந்து டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்துல வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம், கார்ன்ஃபிளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம், கரம் மசாலா, கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், அடுத்து மிளகுத்தூள் போட்டுக்கிறோம், இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறோம். இது எல்லாமே போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு அதை ஒரு பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுல இறாலை போட்டு எண்ணெயை காய வச்சுட்டு அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வார்மா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். அந்த பாத்திரத்துல வந்து நெய் போட்டுக்கிறோம். நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதுல வந்து நம்ம வந்து கொஞ்சமா வந்து பூண்டு போடுறோம், அடுத்து பச்சை மிளகாய் போடுறோம். இது எல்லாமே நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நம்ம வந்து வறுத்து வச்சிருக்க இறாலை வந்து இதுல போட்டு நல்லா இந்த மசாலாவோட எல்லாமே நல்லா வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்க முந்திரி விழுதையை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்டா ஃபைனலா கொஞ்சமா சால்ட்டும் கரம் மசாலாவும் போட்டு சர்வ் பண்ணோம்னா நம்மளுடைய ஜப்பான் இறால் ரெடி.